வணக்கம் நண்பர்களே. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவோட கொள்கை எதிரியும் பாஜக தான், அதே மாதிரி தாவேக்காவோட கொள்கை எதிரியும் பாஜக தான், இதே போல் இந்தியா கூட்டணியோட பொது எதிரியும் பாஜக தான். அப்போது ஏன் இந்த விஷயத்தில் மட்டும் திமுகவும் தாவேக்காவும் ஒன்றா இந்தியா கூட்டணியில் பயணிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் ரொம்ப நியாயமான கேள்வி தானே. பொதுவான முறையில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது எதிரியை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் கொஞ்சம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனால், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கார். திமுக கூட்டணி ஒரு மெகா கூட்டணியை அமைக்குது இந்த 2026 தேர்தல் நடப்பதற்கு முன்பாக. அப்போ அவங்களோட பிளானிங் என்ன இருக்குது அப்படின்னா, ஐயா ராமதாஸ் அவர்கள் தனியாக இருக்கார், பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாக உடஞ்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கார், அதே மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம் தண்டித்து விடப்பட்டிருக்காரு. இப்போ ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, திமுக கூட்டணிக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. வெளிப்படையாகவே தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கு அவர்கள் திமுக ஆட்சி செயல்பாடுகளை அன்றைக்கு புகழ்ந்து பேசியிருக்காரு ஐயா ராமதாஸ் அவர்கள். அரசியலோட ஒரு அறிகுறின்னு சொல்லலாம், ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர்னு சொல்கிறான், ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன ட்ரெய்லர் அப்படின்னா, இது மாதிரி அரசை புகழ்கிறாங்கன்னா அவங்க அரசோடு சேர்ந்து இணைந்து இந்த கூட்டணியில் வரணும்னு ஆசைப்படுறாங்கங்கிறது அரசியலில் ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். அந்த ட்ரெய்லரை ஐயா ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டார். திமுக கூட்டணிக்கும் அதில் விருப்பம்தான். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் இருக்குது, அதே போல் புதுசாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து தாவேக்கா ஒரு பக்கம் போட்டியிடுது. அப்போ ஓட்டுகள் சிதறும். அப்படிங்கும்போது ஓட்டுகள் சிதறுவதை தடுப்பதற்காக நாமெல்லாம் ஒன்று சேர்ந்தா நல்லாயிருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியும் உள்ளே வந்ததுன்னா, உண்மையிலுமே வந்திருந்ததுன்னா தேமுதிக, விசிக, பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக அப்படின்னு மிகப்பெரிய மெகா கூட்டணியாகவே அது அமைஞ்சிருக்கும். உண்மையிலுமே இப்போ ஒரு 108 இடம் அப்படின்னா, கிட்டத்தட்ட திமுகவும் ஒரு 110, 112 அந்த இடங்களை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அப்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, பாமக கூட்டணிக்குள்ளே வந்தால் விசிக வெளியே போயிடும். திருமாவளவன் அவர்களுக்கு இன்னொரு கேள்வியும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். திமுக கூட்டணியிலேருந்து வெளியே தாவேக்கா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே திமுக மேலே சொன்ன ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர நினச்சிது. அதாவது எதுக்கு தாவேக்காவை ஆட்சிக்கு வர விடாமல் தடுப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து பயணிக்க விரும்பினாங்க. அது எங்களுக்கு பிடிக்கலை, இது ஒத்து வராது அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது கொள்கை எதிரியான பிஜேபி எதிர்ப்பதற்காக தாவேக்காவும் திமுகவும் ஒன்று சேரணும் அப்படின்னு நீங்களே தான் சொல்கிறீங்க. அப்போது ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு இரு மாறுபட்ட எதிரிகள் ஒன்று சேரலாங்கிற கருத்தை திருமாவளவன் அவர்கள் சொல்ல வராரு. நாங்கள் ஏற்றுக்கிறோம். இதே கருத்து தானே தாவேக்கா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பொதுவான எதிரி. இந்த பொதுவான எதிரியை வீழ்த்துவதற்காக திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தால் மட்டும் அது குற்றம். ஆனால் பிஜேபியை எதிர்ப்பதற்கு தாவேக்காவும் திமுகவும் சேர்ந்தால் அது குற்றம் இல்லை. என்ன சார் இது, அநியாயம் இல்லையா? இப்போது திமுகவும் அதிமுகவும் கொள்கை எதிரிகளா? கிடையாது. இல்லை, ஒரே கொள்கையில் பயணிக்கக்கூடியவங்க தான் திராவிட கட்சிகள் தான். இந்த ஒரே கொள்கையில் பயணிக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் அது தப்பு. பரம எதிரியாக நினைக்கிறாரு விஜய், திமுகவை பரம எதிரியாக நினைக்கிறாரு. இந்த பரம எதிரியாக நினைக்கிற திமுகவும் தாவேக்காவும் ஒன்று சேர்ந்து பிஜேபி எதிர்த்தா அது நியாயம். என்ன சார் நியாயம் இது? இது என்ன நியாயம்? அநியாயம் இல்லையா? இது மிகப்பெரிய அநியாயம் இல்லையா? அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம நிலைப்பாடை எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இதுக்கப்புறம் மாணிக்கம் தாகூர் சொல்கிறார், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பார்வை தொலைநோக்கு பார்வை அப்படின்றார். தொலைநோக்கு பார்வை பற்றியெல்லாம் காங்கிரஸை சார்ந்த மாணிக்கம் தாகூர் பேசுகிறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுதே தாவேக்கா கூட்டணிக்கு செல்லணும் அப்படின்னு ஒரு பாலிடிக்ஸை பண்ணவங்க தான் இவங்க தொலைநோக்கு பார்வை பற்றி பேசுகிறதுக்கு இவங்களுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படிங்கிறத என்னோட கேள்வி. அப்புறம் திமுகவிலிருந்து ஜெயிச்சதுக்கப்புறம் தாவேக்கா அதிக சீட்டுகள் இருக்குது அப்படின்னு முதலாளாக திமுகவை கண்டுக்க கூட இல்லாமல், அவருக்கு நன்றி கூட சொல்லாமல் ஓடி போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள்லாம் இந்த கருத்தை சொல்கிறதுக்கு, தொலைநோக்கு பார்வையை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. அதனால் அரசியலில் எல்லாம் சகஜம்தான். ஆனால் உடனுக்குடன் நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறதுங்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர கருத்தாக இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோவை பாருங்கள், பகிருங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.